அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்வினை, பிறவினை, செய்வினை. ஸோ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ இந்த தொடர் வகைகளை முழுமையா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸே திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இது ரிலேட்டடா வந்தாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்து நம்மளால கரெக்டா போட முடியும். வாங்க பார்க்கலாம். தன்வினை தொடர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்வினை தொடர், பிறவினை தொடர், செய்வினை தொடர், செய்யபாட்டு வினை தொடர், உடன்பாட்டு வினை தொடர், எதிர்மறை வினை தொடர், செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், பெயர் பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 11 வகைகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு வகையும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தன்வினை தொடர், ஒருவன் தானே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவர் தானே ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அதுதான் தன்வினை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எடுத்துக்காட்டா பாத்தீங்க, கோதை நன்கு படித்தாள் அப்படின்னா கோதை வந்து நன்கு படித்தாள், ஸோ அந்த பொண்ணு தான் அந்த வேலையை செஞ்சிருக்கு. ஓகேங்களா? மன்னர் நாட்டை ஆண்டார், ஸோ மன்னர் அவருடைய வேலையை செஞ்சிருக்காரு. பெரியவர் கடவுளை தொழுதார், பெரியவர் கடவுளை தொழுதார், ஸோ அவங்க எல்லாமே அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு தன்வினை தொடர். பிறவினை தொடர்னா என்னன்னா, ஒருவர் பிறரை கொண்டு தொழிலை செய்வித்தலை உணர்த்துவது பிறவினை வாய்க்கும். தொழில் அப்படின்னா வேலையை தான் குறிக்குது. ஓகேங்களா? ஒருவர் இன்னொருவரும் அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு, ஆசிரியர் பாடம் கற்பித்தார். ஆசிரியர் என்ன பண்றாரு? ஆசிரியர் பாடத்தை படித்தார் அப்படின்னா தன்வினை தொடர். ஆசிரியர் பாடம் கற்பித்தார், அவர் வந்து ஒரு செயலை இன்னொருத்தர் மேல புகுத்துறாரு, இன்னொருத்தர் செய்ய வைக்கிறாரு அப்படின்னும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா பிறவினை தொடர மாறிடும். அடுத்து, தன்வினை பிறவினையாக்குவதற்கு செய்ய வேண்டியவன, அதாவது தன்வினையை பிறவினையா ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சும்மா ஒரே ஒரு எழுத்துக்கள் மாற்றனா தன்வினை தொடர் வந்து என்ன ஆயிடும்? பிறவினை தொடரா மாத்திடும். ஓகேங்களா? பாருங்க, தன்வினை பகுதியில் உள்ள மெல்லினமை, மெல்லினம், இடையினம், வல்லினம், ஸோ இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக மாற்ற வைக்கும். இப்போ எடுத்துக்கிட்டு பாருங்க, திருந்தினான் அப்படின்றது தன்வினை, நான் திருந்தினேன். திருத்தினான் அப்படின்றது மற்றவர்களை திருத்துவது. புரியுதுங்களா? அதாவது மற்றவர், நான் இன்னொருத்தர் திருத்திருக்கேன். திருந்தினேன் அப்படின்னா அது என்னை குறிக்குது, திருத்தினேன் அப்படின்னா அது மற்றவர்களை குறிக்குது. ஸோ அப்போ மற்றவரை குறிக்கும் போது என்ன ஆகும்? தேவனையா மாறும். அடுத்தது ரெண்டாவது, அதாவது இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் இருக்கிற விதிகள். ஓகேங்களா? அதாவது தன்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக மாற்ற வேண்டும். வல்லின மெய்யா மாற்றணும் அப்படின்னா தன்வினையா இருக்கிறது என்னவா மாறிடும்? பிறவினையா மாறிடும். அடுத்து விதி, இரண்டாவது விதி என்ன அப்படின்னா, தன்வினை பகுதியில் உள்ள வல்லின மெய்யெழுத்தை இரட்டிக்க வேண்டும் அப்படின்றாங்க. வல்லின மெய்யெழுத்து பழகினான் அப்படின்றத பழக்கினான், நீக்குன்ற ஒரு வல்லின மெய்யெழுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது என்ன, எப்படி பண்ணலாம்? பழகினான் அப்படின்றது தன்வினையை குறிக்குது, பழக்கினான் அப்படின்றது பிறவினையை குறிக்குது. அடுத்தது, தன்வினை பகுதியுடன் குசுடு துபுரு, அது மட்டும் இல்லாமல் விபி. ஓகேங்களா? அந்த விபின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து இருக்குல்ல, அது அதுக்கு அடுத்து பார்த்தா குசுடு துப்புரு. இதை வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஒன்றும் வேறு வழியே கிடையாது. குசுடு துப்புருன்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் போது இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மனப்பாடம் ஆகிடும். என்னும் விகுதிகளில் ஒன்றை சேர்க்க வேண்டும். ஸோ இந்த இருக்கிற ஏதாவது ஒரு விகுதிகளில் தன்வினையை பிறவினையா மாற்றணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்துனீங்க அப்படின்னா பிறவினையா மாறும். ஸோ அந்த மாதிரி கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த வார்த்தைகளை இணைத்து தன்வினையை வந்து பிறவினை தொடராக மாற்றி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த விதிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? சரியான ஆன்சர் போட முடியும். இலக்கணம் எந்த அளவுக்கு தப்பாக கேட்குறாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 4 ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கடைசியாக நடந்த எக்ஸாம்ஸில். ஓகே, செய்தான் அப்படின்றது என்னது? தன்வினை தொடர். செய்வித்தான், வி அப்படின்ற இந்த வார்த்தைகள், இந்த 2, 4, 6, 8 வார்த்தைகளில் வி அப்படின்ற வார்த்தை வந்து ஆடாயிருக்கு. ஓகேங்களா? செய்தான் அப்படின்றது தன்வினையை குறித்து, செய்வித்தான் அப்படின்றது எதை குறிக்குது? பிறவினையை குறிக்குது. அடுத்து வந்து தன்வினை பிறவினை சார்ந்த சொற்கள் பாருங்க. அகல் அப்படின்ற தன்வினை, அகற்று, இர் அப்படின்ற வார்த்தை ஆட் ஆயிருக்கு, அதனால பிறவினை. அமைவான் அப்படின்ற தன்வினை, அமர்த்துவான், மற்றவர்களை அமர்த்துவான் அப்படின்றதான் பிறவினை. ஏறு அப்படின்றது தன்வினை, ஏற்று, நீ அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏற்றுன்றது என்னது? ஏதாவது ஒரு செயலை செய்யின்னு சொல்றது தானே. ஏறு அப்படின்றது தானே அந்த செயலை செய்கிறது. ஏற்று அப்படின்றது பிறரை செய்ய வைப்பது.
செய் அப்படின்றது தன்வினை, செய்வி அப்படின்றது பிறவினை. ஓகேங்களா? உன் அப்படின்றது தன்வினை, உண்பி அப்படின்றது பிறவினை. பெருகு அப்படின்றது தன்வினை, பெருக்கு அப்படின்றது பிறவினை. வாடு அப்படின்றது தன்வினை, வாட்டு அப்படின்றது பிறவினை. மடங்கு அப்படின்றது தன்வினை, மடக்கு அப்படின்றது பிறவினை. ஸோ மடங்கு அப்படின்றது அது தன்னைத்தானே ஒரு செயலை செய்ய மடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். மடக்கு அப்படின்னா நீ அந்த அந்த இதை மடக்குப்பா, அந்த கம்பியை மடக்குப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஊர் சைடு. ஸோ அந்த மாதிரி மடக்கு அப்படின்றது பிறவினை. கடை அப்படின்றது தன்வினை, கட்டு அப்படின்றது பிறவினை. கட்டு கட்டு, நெற்கட்டை கட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உருகு அப்படின்றது தன்வினை, உருக்கு. ஸோ இரும்பை உருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல மற்றவர்கிட்ட, அதை தான் சொல்றாங்க பிறவினை. படித்தாள் அப்படின்ற தனிவினை, படிப்பித்தாள். படிப்பித்தாள்னா என்னது? இன்னொருத்தர படிக்க வைத்தாள் அப்படின்றத குறிக்குது. போனான் அப்படின்ற தன்வினை, போக்கினான். போக்கினான்னா போக வைத்தான், ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஸோ இன்னொருத்தர் செய்த வேலையை தான் இங்கேயும் குறிப்பிடுது. உருண்டான் அப்படின்னா தன்வினை, உருட்டினான் அப்படின்னா பிறவினை. ஓகேங்களா? அவன் உருட்டினான்பா அப்படின்றது பிறவினை. உருண்டான் அப்படின்னா அவனே உருண்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு அந்த இது மாதிரி பண்ணுவாங்க, அது பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. கோயில்களை சுற்றி கீழே படுத்து உருளைத்தண்டம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உருண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உருட்டினான் அப்படின்னா இப்போ அவங்கள இன்னொருத்தர் வந்து கூட வந்து தள்ளிட்டே போனாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, உருட்டினான் அப்படின்றத குறிப்பிடுது. நடந்தாள் அப்படின்ற தன்வினை, நடத்தினாள் அப்படின்றது பிறப்பினை. எழுந்தான் அப்படின்றது தன்வினை, எழுப்பினான். இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்கான், அவனை போய் எழுப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, எழுப்பினான் பிறவினை. பயின்றான் தன்வினை, பயிற்றினான். பயிற்றினான்னா சொல்லி கொடுக்குறான், அவனுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்றது குறிப்பிடுது. போ அப்படின்னா தன்வினை, போக்கு அப்படின்னா பிறவினை. பாய் அப்படின்னா தன்வினை, பாய்ச்சி அப்படின்னா பிறவினை. உருள் அப்படின்னா தன்வினை, உருட்டு அப்படின்னா பிறவினை. நட, நடந்து. நட அப்படின்னா தன்வினை, நடந்து அப்படின்னா பிறவினை. எழு அப்படின்னா தன்வினை, எழுப்பு அப்படின்னா பிறவினை. பயில் அப்படின்னா தன்வினை, பயிற்று அப்படின்னா பிறவினை. உண் அப்படின்னா தன்வினை, உண்ணச்சை அப்படின்னா பிறவினை. உறங்கு அப்படின்னா தன்வினை, உறங்கச்சை. குழந்தையை உறங்கச்சை, குழந்தையை உறங்கவை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து பிறவினை. சேர்க்கிறேன் தன்வினை, சேர்க்கிறேன் தன்வினை. சேர்கிறேன் சேர்கிறேன் அப்படின்னா தன்வினை, சேர்க்கிறேன். அவனையும் அழைத்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் சேர்கிறேன் அப்படின்னா தன்வினை, அவனையும் அழைத்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்றது பிறவினை. சேர்வேன் அப்படின்னா தன்வினை, சேர்ப்பேன் அப்படின்னா பிறவினை. சேர்ந்தேன் தன்வினை, சேர்த்தேன். சேர்த்தேன்னா இன்னொருத்தரவு கொண்டு வந்து சேர்க்கிறத பற்றி தான் குறிப்பிடுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தைகள். ஓகேங்களா? அடுத்து வந்து செய்வினை வாக்கியம்னா என்ன? செயலை செய்பவரை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செய்வினை வாக்கியம். அதாவது எழுவாய் செயலை செய்வதாக கூறுவது செய்வினை வாக்கியம். எழுவாய் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெயரை குறிப்பிடுது, ஒரு மனிதனை குறிப்பிடுது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு பெயர், கந்தன், முருகன், வேலன், என்ன வேணாலும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, பழனி, எந்த மாதிரியான வினோத், தினேஷ், எந்த மாதிரியான வார்த்தைகள், எந்த மாதிரியான பெயர் சொல்லை வேணாலும் வைத்து நீங்க செயல்படலாம். அதுதான் செய்வினை வாக்கியம். அந்த சொல் முன்னாடி வந்துச்சுன்னா நீங்க செய்வினை வாக்கியம் கண்ணை மூடிட்டு போடலாம். பாருங்க, செயலை செய்பவரை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செய்வினை வாக்கியம். அதாவது எழுவாயே செயலை செய்வதாக கூறுவது செய்வினை வாக்கியம். எழுவாய் அப்படின்னா என்னது? ஒரு மனிதனுடைய பெயரை மட்டும்தான் குறிக்கும், மற்ற எதையும் குறிக்காது. நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி வந்தா போடலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, முருகன் பாடம் படித்தான், குமரன் கோவில் கட்டினார். ஓகேங்களா? முருகன், குமரன் ரெண்டுமே பெயர்ல வந்திருக்கு. அந்த மாதிரி வந்தாவே அது என்ன வாக்கியம்? செய்வினை வாக்கியம் தான். ஓகேங்களா? அதே செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா என்ன வரும்னா, அடுத்து போலாம். ஓகேங்களா? இதில் பாருங்க, எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் வேண்டும். ஓகேங்களா? அதாவது என்னது? எழுவாய் அப்படின்னா பெயர், செய்யப்படும் பொருள் அப்படின்னா பாடம். பாடம், கோவில், அதாவது எந்த செயலை செய்யறாங்க. செயல் அப்படின்றது ஒரு ஒரு வேலையை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முருகன் பாடம் கற்பித்தான், முருகன் பாடம் கற்பித்தான் என்ற வேலையை செய்தான். ஓகேங்களா? பாடம் கற்பித்தல் அப்படின்ற ஒரு வேலையை செஞ்சிருக்கான். குமரன் என்ன பண்றான்? கோவில் கட்டினான், கோவில் கட்டினான் என்ற வேலையை வந்து யார் செய்யறான்? முருகன் செய்யறான். அதுதான் வந்து செய்யப்படும் பொருள். பயனில்லைன்னா கடைசியா படித்தான், கட்டினான், அந்த மாதிரி எதனாலும் அது ஒரு பயனற்ற அந்த சொல் வந்து ஒரு முழுமை பெறுவதற்காக பயன்படுத்துவதனாலதான் அதை வந்து என்ன சொல்றோம்? பயனில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா எழுவாய் செய்யப்படும் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எழுவாய் வந்து முதல்ல வந்தா என்ன வாக்கியம்? செய்வினை வாக்கியம். அதே எழுவாய் வந்து இரண்டாவதா வந்து செய்யப்படும் பொருள் முதல்ல வந்துச்சுன்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி மாறிடும்.
இந்த இடத்துல ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் வேண்டும். செய்யப்படும் பொருளோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும். ஓகேங்களா? முருகன் பாடத்தை படித்தான் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? குமரன் கோவிலை கட்டினான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து செய்வினை வாக்கியத்தோட ஐ வந்து அது இரண்டாம் வேற்றுமை உருவு மட்டும் சேர்ந்து வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் நிற்கலாம். அடுத்து வந்து பாருங்க செய்யப்பாட்டு வினை. செய்யப்படும் பொருளை அதாவது எதனை செய்தாரோ அதனை எழுவாயாக பெற்றோம். எழுவாயோடு மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள், இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் பெற்றும் பயனிலையோடு படு என்பதை பெற்றும் வருகின்ற வாக்கியம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, பாடம் முருகனால் படிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஆள் பட்டது, இந்த ரெண்டுமே வரும். ஓகேங்களா? ஆள் அதாவது ஆல்ரெடி சொன்னேன், முருகன் அப்படின்ற எழுவாய் வந்து முதல்ல வந்திருந்துச்சு அப்படின்னா, செய்யப்படும் பொருள் ரெண்டாவதா வந்துச்சு அப்படின்னா, இப்போ முருகன் பாடம் படித்தான் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா அது என்னது? செய்வினை வாக்கியம். அதே செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்து அந்த எழுவாய் வந்து அந்த பெயர் வந்து பின்னாடி வந்து அதில் ஆள் பட்டது அப்படின்னு சேர்ந்தா அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். வீடு தந்தையால் கட்டப்பட்டது. இதில் பாருங்க, செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் வேண்டும். எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமொழி உருவை சேர்க்க வேண்டும். பயனிலையோடுனா கடைசியா படிக்கப்பட்டது, படு பட்டது எனும் சொற்களை சேர்க்க வேண்டும். படு அப்படின்றது துணை வினை அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? எழுவாய் வந்து முன்னாடி வந்து செய்யப்படும் பொருள் இரண்டாவதாக வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை வாக்கியம். செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்து எழுவாய் இரண்டாவதாக வந்ததுன்னா அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு குறிப்பிடலாம். ஓகே. செய்வினை பாருங்க, மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் அப்படின்ற செய்வினை. செய்பாட்டு வினை என்னது? அப்படியே என்னது? செய்யற வேலையை முன்னாடி தூக்கி போட்டு அந்த பெயரை வந்து பின்னாடி தூக்கி போடுறோம் அப்படின்னா, அதாவது என்னன்னா, இந்த எழுவாய் இருக்குல்ல, எழுவாயை வந்து இரண்டாவதா போட்டு செய்யப்படும் பொருளை முன்னாடி போடுறோம் அப்படின்னா அது என்னது? வகுப்பு மாணவர்களால் ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. தூய்மை செய்யப்பட்டது, படுபட்டது அப்படின்ற இது வந்திருக்கு. அடுத்து செய்வினை. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஆசிரியர் அப்படின்றது பெயர். ஓகேங்களா? அதாவது பயனிலை கடைசியா வந்திருக்கு. செய்யப்படும் பொருள் அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? எழுவாய். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்ற எழுவாயும் செய்யப்படும் பொருள் அப்படின்ற இலக்கணமும் வந்திருக்கு. ஸோ ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் அப்படின்றது செய்வினை. செய்யப்பாட்டு வினை என்னது? இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. அடுத்தது வந்து செய்வினை. தச்சன் நாற்காலியை செய்தான். அதே செய்யப்பாட்டு வினை என்ன வரும்? நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. அடுத்தது செய்வினை பாருங்க, நாடக கலைஞர்கள் நாட்டுப்பற்றை வளர்த்தனர். அதே செய்யப்பாட்டு வினை என்னது? நாட்டுப்பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது. செய்வினை என்னது? மாணவர்கள் வகுப்பை தூய்மை. அதே தான் மேல வந்திருக்கு. ஓகே. செய்வினை என்னது? எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல். அதுதான் செய்வினை அப்படின்னு சொல்லலாம். அது செய்யப்பாட்டு வினை என்னது? எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தலை என்னன்னு சொல்லலாம்? செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தன்வினை பிறவினை பார்க்கலாம். திருக்குறள் கற்றேன். பிறவினை எனது? தன் திருக்குறளை கற்பித்தேன். கொள்ளையர் கொட்டம் அடக்கினர். காவலர் கொள்ளையர் கொட்டத்தை அடக்கினர். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நண்பர்கள் வீட்டில் விருந்து உண்டேன். நண்பரை விருந்து உண்பித்தேன் அப்படின்றது பிறவினை. நான் நேற்று வந்தேன். நான் நேற்று வருவித்தேன் அப்படின்றது பிறவினை. தன்வினை பாருங்க. தாய் உணவை உண்டாள் அப்படின்னா தாய் குழந்தைக்கு உணவை உண்பித்தாள். செல்வம் பாடம் கற்றான். செல்வம் பாடம் கற்பித்தான் அப்படின்றது பிறவினை. பூங்கோதை பொம்மை செய்தாள். பூங்கோதை பொம்மை என்ன பண்றா? செய்வித்தாள் அப்படின்றது பிறவினை. ஓகே. தன்வினை பாருங்க. திருந்தினான் அப்படின்றது தன்வினை. கற்பித்தேன் அப்படின்றது பிறவினை. உருட்டினான், அதாவது திருந்தினான் அப்படின்றது தன்வினை. திருத்தினேன் அப்படின்றது பிறவினை. உருண்டான் அப்படின்றது தன்வினை. உருட்டினான் அப்படின்றது பிறவினை. உண்டாள் அப்படின்றது தன்வினை. உண்பித்தாள் அப்படின்றது பிறவினை. ஆடினார் அப்படின்றது தன்வினை. ஆட்டுவித்தார் அப்படின்னா பிறவினை. கண்டான் அப்படின்னா தன்வினை. காண்பித்தான் அப்படின்னா பிறவினை. உழுதார் அப்படின்னா தன்வினை. உழுவித்தார் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பிறவினை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. செய்வினை செய்யப்பாட்டு வினை பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றது தன்வினை. நேம் வந்திருக்கு, அதாவது எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை வந்திருக்கு. அதே
செய்யப்பாட்டு வினை பாருங்க, செய்யப்படும் பொருள், அதுக்கப்புறம் எழுவாய், அதுக்கப்புறம் பயனிலை வந்திருக்கு. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. சோழன் சேக்கிலாரை வரவேற்று வணங்கினான். சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டு வணங்கப்பட்டார். நான் பாடம் படித்தேன் செய்வினை. பாடம் என்னால் படிக்கப்பட்டது அப்படின்னா என்னது? செய்யப்பட்டு வினை. அடுத்து வந்து பார்த்தோம்னா உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் தான் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானதான். ஓகேங்களா? போட்டியில் சிலர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம். போட்டியில் எல்லாரும் வெற்றி பெற முடியாது அப்படின்றது என்னது? எதிர்மறை வாக்கியம். அதாவது எதிர்மறையாவே பேசுறதா எதிர்மறை வாக்கியம் வச்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. இந்த வகுப்பில் மாணக்கர் பலர் நன்கு படிக்கின்றனர். இந்த வகுப்பில் மாணக்கர் சிலரே நன்கு படிக்கவில்லை. மொழிகளில் சிலவே இலக்கிய வளம் உள்ளவை அப்படின்றது உடன்பாட்டு வினை வாக்கியம். மொழிகளில் பல இலக்கிய வளமற்றவை அப்படின்றது எதிர்மறை வாக்கியம். பேதை தனக்கு தானே கேடு போதைன்றதுதான் பேதைன்னு போட்டிருக்கேன், கால் வாங்க மட்டும். ஓகே. போதை தனக்குத்தானே கேடு செய்து கொள்கின்றான். போதைக்கு கேடு செய்ய வேறொருவர் வேண்டியதில்லை அப்படின்றது என்னது? எதிர்மறை வாக்கியம். திருக்குறளில் எல்லா கருத்துக்களும் உள்ள அப்படின்றது என்னது? உடன்பாட்டு வாக்கியம். அதாவது திருக்குறளில் எல்லா கருத்துக்களும் இல்லை அப்படின்றது என்னது? எதிர்மறை வாக்கியம். அடுத்து வந்து செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். தோல்வி அடைய வேண்டும் எவரும் விரும்பார். தோல்வி அடைய வேண்டும் என்று எவரும் விரும்பார். தோல்வி அடைய என்று எவரும் உள்ளாரோ அப்படின்றது வினாவாக்கியம். முயன்றால் அனைத்தும் ஆகும் அப்படின்றது செய்தி வாக்கியம். முயன்றால் ஆகாதது உண்டோ? வினா வாக்கியம்னா வினா வடிவில் கேட்பாங்க, செய்தி வாக்கியம்னா செய்தி வடிவில் சொல்லுவாங்க. ரெண்டு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் பெருசா இல்லை. அதுதான் இளமையில் கற்க வேண்டும், இளமையில் கல். ஸோ செய்தி வாக்கியத்துக்கும் கட்டளை வாக்கியத்துக்கும் பார்க்கலாம். அதாவது செய்தி வாக்கியம்னா முற்று பெற்றிருக்கும், கட்டளை வாக்கியம்னா முற்று பெறாது. ஒரு ஒரு ஆணி அடித்த மாதிரி வந்து இருக்கும். எப்படின்னா இப்போ இளமையில் கற்க வேண்டும் அப்படின்றது என்னது? செய்தி வாக்கியம். இளமையில் கல் கற்றே ஆக வேண்டும் அப்படின்றது கட்டளை வாக்கியம். அறம் செய் வேண்டும் அப்படின்றது செய்தி வாக்கியம். அறம் செய் அப்படின்றது என்னது? கட்டளை வாக்கியம். வைகரையில் துயில் எழுதுதல் வேண்டும் அப்படின்னா வைகரையில் துயில் எழு அப்படின்றது கட்டளை வாக்கியம். அடுத்து வந்து செய்தி வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். வள்ளுவர் கோட்டம் மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது அப்படின்னா இது உணர்ச்சி வாக்கியமா என்ன பண்ணலாம்? என்ன வள்ளுவர் கூட்டத்தின் அழகு? ஸோ முற்று பெறாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார். அந்த அறிஞர் அண்ணா மறைந்து விட்டாரோ அப்படின்றது என்னது? உணர்ச்சி வாக்கியம். அடுத்து செய்தி வாக்கியம் பெயர் பயனிலை தொடர். அவன் வளவன். வளவன் அப்படின்றது பெயர் பயனிலை. நான் நல்லான். நல்லவன் அப்படின்றது பெயர் பயனிலை. வந்தவன் சிறுவன் அப்படின்னா சிறுவன் அப்படின்றது என்னது? பெயர் பயனிலை தொடர். அடுத்தது பயன்பாட்டு தொடர்கள் என்ன? அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது என்னது? தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படின்றது செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்றது செய்யப்பாட்டு வினை. அடுத்து வந்து குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்றது உடன்பாட்டு வினை தொடர். குமரல் மலையில் நனையவில்லை அப்படின்றது எதிர்மறை தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன் அப்படின்றது பெயர் பயனிலை. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.